ஹாய் ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்ட் ட்ரேடிங் அனலிஸ்ட். குட் ஈவினிங். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நிஃப்டி ட்ரேடிங் லெவல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம் ஸ்டாக்ஸோட நியூஸ், அப்படியே ஒரு பேசிக்காக வந்து அதை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நேற்று நம்ம சொல்லியிருந்தோம், அமெரிக்கனோட வட்டி வீதங்களில் பெரிய லெவலில் வந்து மாற்றம் இல்லை. வட்டி வீதத்தில் பெரிய லெவலில் வந்து சேஞ்சஸ் ஆகாதனால என்ன ஆச்சு அப்படின்னா, நமக்கு வந்து நம்ம மார்க்கெட் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு புல்லிஷாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பனிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ்க்கு எபோவாக வந்து புல்லிஷாக ஓப்பன் ஆச்சு. ஸோ புல்லிஷாக ஓப்பன் ஆகி கண்டினியூ 300 பாயிண்ட்ஸ் லெவல் வரைக்கும் ஸோ இன்றைக்கி ப்ளஸ்ஸாக இருந்தது. ஸோ இது வந்து நல்ல முதலீட்டாளர்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு நியூஸ் தான். ஸோ ட்ரேடருக்கு இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான நியூஸ் தான். ஏன்னா மார்க்கெட் ஒன் சைடாக தான் மூவ் ஆச்சு. ஸோ மார்க்கெட் இறங்கும் டவுன் ஆகும்னு சொல்லிட்டு புட்டை வாங்காமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா மேபி ஸோ அது வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். இல்லைன்னா மார்க்கெட் ஏறிச்சு கண்டிப்பாக இறங்கும் அப்படின்ட்டு இன்றைக்கி F&O க்ளோசிங்கில் ட்ரேடிங்கில் புட்டை கண்டினியூ கம்மி ரேட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ரீட்டைல் ட்ரேடர் புட்டை வாங்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு லாஸான ஒரு ட்ரேடு மெத்தடாக தான் இருந்திருக்கும். ஏன்னா கண்டினியூ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷ் மூமெண்ட்டில் தான் இருந்தது. ஸோ இன்றைக்கி அந்த வகையில் வந்து பார்த்தோம்னா அமெரிக்காவோட ரெப்கோ ரேட் வட்டி விகிதங்களில் எந்த சேஞ்சஸும் பண்ணலை. ஸோ அது நமக்கு ஒரு நல்ல சாதகமான நியூஸ். நீ தொடர்ந்து வர நாட்களில் வந்து கம்பெனியோட ரிசல்ட்ஸ் எல்லாம் வர தயாராக இருக்கனால நம்ம மார்க்கெட் வந்து இனி பழைய ப்ரீவியஸ் லோ பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பட் அதை உறுதியாக நம்ம பண்ண முடியும், உறுதியாக நம்ம அதை சொல்லிட முடியாது. ஏன்னா ஸோ எவனாவது எங்கேயாவது ஒரு வாரில் திடீர்னு அங்கே ப்ராப்ளங்கள் ஏதாவது க்ரியேட் ஆச்சு, இஸ்ரேலுக்கு ஈரானுக்கு, இல்லைன்னா வந்து யூஎஸ் ஈரானு ஹமாஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளங்கள் க்ரியேட் ஆச்சு அப்படின்னா ஸோ அதோட எதிரொலிகள் கண்டிப்பாக வரக்கான சான்ஸ். அப்படி இல்லாத பட்சத்தில் இது வந்து டெக்னிக்கல் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு நல்ல ஒரு க்ளோசிங் மெத்தடாக தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம அதை பற்றி அடுத்ததான் நம்ம பார்ப்போம். ஸோ டிவிஎஸ் மோட்டர் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய டிவிடெண்ட் கொடுக்குறதுக்காக இன்றைக்கி மீட்டிங் இருக்குது, டிவிடெண்ட். ஸோ அதனால் டிவிஎஸ் ஷேர் சாரெல்லாம் வச்சுருக்கிறீங்களோ உங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஓலோ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ வந்து பார்த்திங்கன்னா அந்த எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர், ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக வந்து டவுன் ஆகுது. ஸோ அதுக்கான ரீசனபிள் என்னன்னா அதோட டேட்டா வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் டேட்டாவில் ஏதோ ஒரு குறைபாடுகள், அதாவது வந்து இவங்க அதிகமாக சேல்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ரெக்கார்டில் வந்து பார்த்தா ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ அதனால் அந்த ப்ராப்ளங்கள் வந்து அது பெருசாக இருக்கிறனால அது கவர்மெண்ட் வந்து அதுக்கான எக்ஸ்பிளைன் கேட்டிருக்காங்க என்னென்ன சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ அதனால் அதோடைய தாக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ மார்க்கெட்டில் ஒரு பெரிய லெவலில் ஓலா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வந்து அதோடைய ஸ்டாக்ஸோட இது வந்து ரொம்ப டவுன் ஆயிருக்கு. ஸோ நியூஸ் வந்து நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். நியூஸில் வந்து நம்ம பெரிய லெவலில் இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம வந்து இது பண்ணதில்லை. பட் இருந்தாலும் இப்போ தான் லைட்டாக ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் சாரி. ஓகே, நம்ம டெக்னிக்கல் வைஸாக தான் எப்பயுமே மார்க்கெட் அணுகி பழகிட்டோம். ஓகே, நம்ம இப்படி டெக்னிக்கலில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டி பார்ப்போம். நிஃப்டியில் வந்து ஓவராலாக நம்ம பார்க்கும்போது நிஃப்டி வந்து ஓப்பனிங் வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஸ். ஸோ அந்த புல்லிஸ் கொடுத்தது நம்ம நேற்று நம்ம பேசியிருந்த மாதிரி மார்க்கெட் வந்து மறுபடியும் 28,800 பிரேக் ஆகாமல் கண்டினியூ அப்சைடில் ஒரு மூவ்மெண்ட் கொடுத்தா நல்ல ஒரு அப்சைடில் இருக்குது. 23,050 ஒரு ரிவர்சல் பாயிண்ட் இருக்குது. மேபி அதுக்கு மேலே வந்து மார்க்கெட் மூவ் ஆச்சு அப்படின்னா 23,230 வரைக்கும் மார்க்கெட் ரீச் ஆக சான்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி நியர் பையாக பார்த்தோம்னா மார்க்கெட் 23,200 சம்திங் வந்து வந்திருந்தது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் தான். இனி மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இங்கே பார்க்கணும். ஸோ இப்போ நமக்கு இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் ஏரியா 23,230, 23,240. ஸோ இந்த லெவலை தாண்டி நமக்கு வந்து ஒரு 1 ஹவர் க்ளோசிங் மூவ்மெண்ட் கொடுத்ததுன்னா ஸோ கண்டினியூவாக அப்சைடில் மூவ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் என்ன ரேஞ்ச் அப்படின்னா நமக்கு அடுத்த நல்ல குரூஷியலாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 23,750 to 800. ஸோ இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ இப்போ இருக்கிற 23,250 வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவல் தான். ஸோ அதை பிரேக் ஆகணும். பிரேக் ஆகி நமக்கு 1 ஹவரில் அதுக்கு மேலே வந்து க்ளோசிங் மூவ்மெண்ட் கொடுத்து ட்ரேட் ஆச்சு அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் 23,750 to 800, 23,750 to 800. ஸோ இந்த லெவல் இருக்குது. டவுன் சைடில் சப்போர்ட்டாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த டவுன் லைனில் 23,000 இப்போ வந்து ரொம்ப ஒரு குரூசியலான லெவலாக இருக்குது. 23,000 இப்போ நல்லா ஒரு சப்போர்ட்டிவ் எடுக்குது. ஏன்னா அதான் மெயினான ஒரு ஏரியாவாக இருக்குது. ஸோ நமக்கு மேபி வந்து பார்த்திங்க அப்படின்னா 23,150 பிரேக் ஆச்சு அப்படின்னா ஸோ கொஞ்சம் இது வந்து டவுனில் 23,100 ஒரு நல்ல சப்போர்ட்டுங்கிறது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 23,100, அதுக்கப்புறம் 23,000 இது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல். மேபி மார்க்கெட் டவுன் ஆனால் இது இங்கிருந்து ஒரு லைட்டாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோ இந்த மாதிரியான ஒரு மூவ்மெண்ட் நடந்தால் ஸோ இந்த ரேஞ்ச் வந்து அதுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. நல்ல ஹெவியாக நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட்டுங்கிறது நமக்கு 22,800 நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல். ஸோ இதுக்கு மேலே தான் நம்ம கண்டினியூவாக வந்து ஒரு க்ளோசிங் மூவ்மெண்ட் கொடுத்ததுன்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு புல்லிஷ் மோடில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கி பார்த்தாலே ஓரளவுக்கு நல்ல ஒரு புல்லிஷ் மூவ் தான். கண்டினியூவாக மார்க்கெட் அப்சைட் மூவ்மெண்ட் தான் இருக்குது. ஸோ ரீட்டைல் பீப்புள்ஸ் வெரி ஹாப்பி. ஸோ அடுத்து நம்ம பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட். இன்றைக்கி ஒரு 400 பாயிண்ட்ஸ் பக்கம் வந்து பேங்க் நிஃப்டி வந்து ப்ளஸில் இருந்தது. நிஃப்டி கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி நேற்றைய அளவு இன்றைக்கி ஏறல. ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனால் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இனி ஃபர்தர் அது என்ன பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து பார்த்தோம்னா நமக்கு 50,062 இந்த ரேஞ்சில் வந்து ஒரு க்ளோசிங் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ நமக்கு இங்கே வந்து அடுத்ததான் நம்ம என்ன ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியானா நமக்கு வந்து 50,200 ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ அங்கேருந்து மார்க்கெட் ஒரு ரிவர்சல் பாயிண்ட்டுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது 50,200 ரேஞ்ச். ஸோ அதையும் பிரேக் ஆச்சு அப்படின்னா நல்ல குரூஷியலான ஒரு சப்போர்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் லெவலுங்கிறது
50,600 to 700 இது ரிவர்சல் அண்ட் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லெவல். அந்த இடத்துல மார்க்கெட்டில் ஒரு ரிவர்சல் கொடுக்குற சான்ஸ் இருக்குது. சரி, மேபி மார்க்கெட் வந்து இப்போ டவுன் ஆகுது அப்படின்னா 50,000 நல்ல ஒரு சப்போர்ட் தான். 50,000 கீழே வந்து டவுன் ஆகி ஒரு மூவ்மெண்ட் ஆகுதுன்னா 49,770. ஸோ இந்த நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 49,770 வரைக்கும் அடுத்த சப்போர்ட் லெவல் இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல் தான். மேபி அதை பிரேக் ஆனால் தான் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 49,200 ரேஞ்சுக்கு வர சான்ஸ் இருக்குது. ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக பார்க்கும்போது 49 வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல். ஸோ இது வந்து பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டிக்கு. ஸோ நிஃப்டி பார்த்தோம், பேங்க் நிஃப்டி பார்த்தோம். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீ நாளைக்கு வந்து ஃப்ரைடே, ஸோ வீக்கெண்டு. ஸோ அதனால் வந்து நாளைக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ மேபி வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் இருந்தால் ஒரு ஸ்லைடு புல்லிஸில் ஒரு ரேஞ்ச் பவுண்டை நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். ஸோ நம்ம சொல்லி இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களோட ட்ரேடிங்கை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி என்ட்ரி எடுத்திங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரைஸ் ஆக்ஷனோடைய ரூல்ஸ் படி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பற்றி நாளைக்கு மார்க்கெட்டோடைய ஒரு மூவ்மெண்ட்ஸில் என்னவா இருக்குங்கிறத பேசுகிறோம். நோ இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா, நோ ட்ரேடிங் ஐடியா. இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஒன் ட்ரேடிங்கும் உங்களுடைய ஓன் ரிஸ்கில் தெளிவாக என்ட்ரி எடுங்க. ஓகே, மறுபடியும் நாளைக்கு ஈவினிங் பார்க்கலாம்.